திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்கணத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அந்த மொத்த 9 மாதங்கள் வரைக்கும், 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சனி பகவான் 7.5 சனியினுடைய தொடக்கம், ஆரம்ப காலகட்டங்கள். இதுல முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில இருக்கு. முதல் சுற்றும் 3வது சுற்றும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல 2வது சுற்று ஒரு யோகத்தை அது கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி, உங்களுடைய ராசிக்கு சனி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டா, ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கான்னு பாருங்க. 2வது வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய விரயங்கள், அவமானங்கள், பழி பாவங்கள், பணம் ரொம்ப ட்ரை ஆனது, உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவுகள், சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு பொய்யா இருக்கிறது, பொய்யா நடிக்கிறது, யார நம்புறது, நம்ப வேண்டாம், எங்க போலாம் வரலாம், எந்த இடத்துல நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஒரு பிளாக்ல போய் நிக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணிடுவாரு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. அப்போ இப்போ அந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா உங்களுக்கு 7.5 சனியில கொடுத்திருப்பாரு. இப்போ இதுலயே இன்னொரு வகையை நம்ம எடுத்துட்டோம்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன போல வி வா ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறும். இந்த 3 மாத காலகட்டங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதிகை. அப்போ கொஞ்சம் வீட்டுல விரைய செலவுகள் குறையும், வீட்டுல கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகள், மன போராட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 10, 11ஆம் அதிபதி, தொழில் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப தொழில் எல்லாம் இப்ப கொஞ்சம் டல்லா இருந்திருக்கணும். அதே போல லாபங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காம இருந்திருக்கணும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் தொழில கொஞ்சம் ஒரு அடுத்த டெவலப்மெண்ட் கிடைக்கிறது, கொஞ்சம் லாபங்கள் அதிகமா எதிர்பார்க்கிறது, அதுல லாபங்கள் வருவது, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் பயணங்கள் அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் நிம்மதியா தூக்கம் வர்றது, தேவையில்லாத பயணங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரத்தாகிறது, அதெல்லாம் வந்து அலைச்சல் திரிச்சலா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தேவையில்லாம பயணமா இருந்திருக்கும், போற பயணங்கள் எல்லாமே ஒரு நிலை இல்லாததா இருந்திருக்கும். இப்ப அதற்கு எல்லாமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால், ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 7.5 சனியாக இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லாத ஒரு காலகட்டங்கள்ல கொஞ்சம் லாபங்கள், பணவரவு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா சனி இங்க இருந்தாலும் அவருடைய பார்வை 3, 7, 10க்கு அவருடைய பார்வை இருக்கு. அப்ப 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்ப கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கவனமா இருக்கணும், ஒரு சொத்து விற்கிறது, ஒரு சொத்து வாங்குறதுக்குள்ள நம்ம இப்ப இதெல்லாமே வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இப்ப வாண்டடா வரும். அதெல்லாம் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைத்துக் கொள்வதும், அல்லது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வதும் சிறப்பு. அடுத்தது பாருங்க, அதே போல உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன பண்ணுவார், கடன் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை, நோய் நொடிகள் அதிகப்படுத்துறது, வேலையில ஒரு பிரச்சனை, சனி வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது,
தேவையில்லாம ஒரு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, இது போல சில விஷயத்தை அவர் செய்து கொடுப்பார்கள். அதே போல பாருங்க, 6ஆம் இடத்து சனி தொடர்பு ஏற்படுத்துறார் அப்படின்னாலே உங்க கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்க கிட்ட கவனமா இருந்துக்கணும். உங்களுக்கே தெரியாம முதுகுல கொத்துவாங்க. அதனால சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் இந்த காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வக்ரமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க லைஃப் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதை மூவ் பண்ணி கொண்டு போயிருவாங்க. பட் வக்ரம் இல்லாதவங்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து சனி வந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக தனுசு வீடு, அதாவது உங்களுடைய ராசி 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ கொஞ்சம் அப்பா சொத்துக்கள் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது, உயர்கல்வி படிப்பதற்குள்ளான ஏதாவது தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பது. 9ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளி தேசம், ஒரு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஏதாவது வெளியூர் போறீங்க, வெளிநாடு போறீங்க, ஒரு பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. இந்த காலகட்டங்கள் அப்பா கிட்ட பூர்வீக சொத்து பத்தி கண்டிப்பா பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வரும். ஆனா நீங்க அதுல தலையிடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகளை கொடுப்பார். வக்ரம் இல்லாம இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லாபங்கள், அதே போல தொழில் ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக, கடன் நோய் வழக்கு ரீதியாக, உறவுகள் ரீதியாக, பணப்புழக்கங்கள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தெம்பையும் தைரியத்தையும் ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒருவேளை தசாபுத்தி சரியில்லாத ஒரு காலகட்டங்களாக இருந்தா ஒன்னா நீங்க தான் முயற்சி பண்ணி முயன்று மேல வரணும். அதுக்கு உங்க தசைக்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் நிச்சயமாக அனைவரும் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.